பௌர்ணமிக்கும் புத்தனுக்கும் என்ன தொடர்பு? இது புத்தர் பௌர்ணமியில பிறந்தாருன்னு சொல்லி ஒரு கதை வருதே தவிர உண்மையிலேயே அது எப்படிங்கிறதெல்லாம் தெரியலைங்க. புத்தர் பௌர்ணமியில பிறந்தாருங்கிறதெல்லாம் ஏன் தெரியல. ஏன்னா புத்தர் வாழ்ந்த காலத்துல அந்த அளவுக்கெல்லாம் ஜோதிட அறிவெல்லாம் கிடையாது. இன்னைக்கு புத்தருடைய ஜாதகம், புத்தருடைய அமைப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு புக்கு கூட இருக்கும், நீங்க நம்மளுடைய புத்த ஜாதக கதைகள்னு சொல்லி ஒரு புக்கு போட்டிருப்பாங்க. அந்த கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கதை புத்தரை பற்றின வரலாறு. அவருடைய வாழ்ந்த ஜான்னா பிறந்தவர், புத்தராக பிறந்த அவருடைய கதைகள், வாழ்ந்தப்ப இருந்த கதைகளை ஒரு அழகா ஒரு புக்கா போட்டு வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே புத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது துக்கம் நிரந்தரமானதுன்னு சொன்னதுனால, அந்த துக்கம் எந்த துக்கம் நிரந்தரமானது அப்படின்னா, பிணி, மூப்பு, சாக்காடு, இது 3 நிரந்தரமாக இருக்கிறதுனால இந்த உலகம் துக்கமயமானது தான். நீங்க இவ்வளவு துக்கம் அதாவது எந்த ஒரு செயல் புரிந்தாலுமே இந்த துக்கத்திலிருந்து நீங்க விடுபட முடியாதுங்கிறப்ப ஏன் இவ்வளவு பேராசையாக நீங்க வாழ்றீங்கன்னு புத்தர் கேட்கிறார். அவருடைய கேள்வியில இருக்கக்கூடிய பெரிய நியாயம் என்னன்னா, ஆசை இருக்கணும்ட்டார். ஏன்னா ஆசையே துன்பத்துக்கு காரணம் சொல்லி யாரோ ஒருத்தவங்க இங்க போதிச்சிருக்காங்க. இங்க உள்ள சமயவாதிகள் புத்தர் ஆசையே இல்லாம இருக்கணும்னு சொன்னார்னு. சத்தியமா புத்தர் அப்படிலாம் சொல்லல. அவரு தன்னுடைய வாழும் காலத்துல மனிதன் தான் வாழ்வதற்கு கட்டாயமாக அவன் பொருள் தேடியே ஆகணும்னு சொல்றாரு. அப்படி தேடும் போது அவனுக்கு தேவையான அளவுக்கு தேடணுங்கிறார். அதனாலதான் புத்தர் சரியான ஆசைன்னு சொல்வார். அது பேராசையா போறதுதான் அவர் வெறுத்தாரே தவிர புத்தர் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு எப்பயுமே சொல்லல. பேராசை துன்பத்துக்கு காரணம்னா இப்ப ஒண்ணும் இல்லைங்க. அவருடைய அந்த துக்கம் நிரந்தரமானதை எப்படி தீர்க்கலாம்னா 8 fold path சொல்வார். சரியான பார்வை, சரியான ஆசை, சரியான பேச்சு, சரியான வாழ்க்கை, சரியான முயற்சி, சரியான செயல், சரியான கண்ணோட்டம் அண்ட் சரியான தியானம்னு 8 fold path சொல்வார். இந்த 8 இருந்தாலே போதும், நீங்க பேராசையில இருந்து விலகிடுவீங்க. இந்த உலகம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லதா தெரியும்னு சொல்லுவார். ஆனா ஒண்ணு மாத்திரம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. புத்தரை பொறுத்த வரைக்கும் புத்தரை நம்ம இன்னைக்கு பரப்பி இருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற சமய அமைப்புகள் பூராமே புத்தரை வெளியேற்றினதுனால உங்களுக்கு அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தர் ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு சொல்லிட்டாரு. சத்தியமா அவர் அப்படி சொல்லல. பேராசை தான் துன்பத்துக்கு காரணம். இன்னொன்னு இந்த புத்த பூர்ணிமால உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஏங்க, புத்தர் போதி மரத்துல போய் ஞானம் அடைஞ்சான்னு சொல்றது அது எவ்வளவு பெரிய பொய் புரட்டு பாருங்க. அரச மரம் தாங்க அவர் போய் அரச மரத்துல உட்கார்ந்து இருந்துதாங்க அவர் ஞானம் பெற்றாரு. அதனால தாங்க வடக்க நீங்க இருக்கிறவங்க எல்லா பேருமே அரச மரத்துக்குள்ள புத்தர் பரிநிர்வாணம் ஆன உடனே அவர் இறந்த பின்னாடி அரச மரத்துல அவருடைய சிலையை வச்சு எல்லாருமே வணங்கியிருக்காங்க. சிலை வழிபாடுல இந்தியாவில் 2 ரிலீஜன். ஒன்னு சமணர்கள், அவர்கள் கோயில்ல வச்சே வணங்கினாங்க. ஏன்னா சமணர்கள் பொதுவாக அவங்க சமண பள்ளிகளை ஏற்படுத்தி 24 தீர்த்தங்கர்களை வச்சுட்டாங்க. ஆனா பௌத்தர் அப்படி இல்லைங்க. அவர் நாடோடியா அலைஞ்சதுனால சிலை வழிபாட, அதாவது ஒரு கோயிலுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தவர் புத்தர் தாங்க. அவர் பின்னாடி அவரை வணங்கினவர்கள் அரச மரத்துக்கு கீழே பூராமே புத்தருடைய சிலையை வச்சுட்டாங்க வணங்கினாங்க. அதாங்க உண்மை. புத்தர் தாங்க அரச மரத்துக்கு கீழே ஞானம் அடைஞ்சார். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, புத்தர் வெளியேறி போன உடனே இந்த மக்கள் அரச மரத்தை வணங்கி 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 வந்த பழக்கத்தினால பின்னாடி சைவ கொள்கை இந்தியாவில் வந்த உடனே அந்த அரச மரத்துக்கு கீழே இந்த பிள்ளையாருன்னு சொல்லக்கூடிய இந்த விநாயகர் வழிபாடை கொண்டு போய் இப்ப அரச மரத்துக்கு கீழே வச்சுட்டாங்க. உண்மையை நல்லா தெரிஞ்சுக்கங்க. புத்த பூர்ணிமா அன்னைக்கு நான் சொல்றேன், புத்தர் தாங்க அரச மரத்துக்கு கீழே இருந்து வழிபாடு செய்தவங்க. இதுதாங்க உண்மை. இந்த உண்மையை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவோமேன்றக்காக இன்னைக்கு கேரளால இருக்க மலம்புழா டேம்ல நிக்கிறோமுங்க. இதை சார் சொன்னாரு, சார் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க புத்தரை பத்தி அப்படின்னு நம்ம பாலு சார் சொன்னாரு. சரி வாங்க ஒரு புத்தரை பத்தி ஒரு உண்மையை சொல்லுவோம். ஏன்னா புத்தருக்கும் அரச மரத்துக்கும் தான் தொடர்பு அதிகமாக இருக்கே தவிர இது பிள்ளையாருக்கும் அரச மரத்துக்கெல்லாம் தொடர்பு கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்து மதத்துக்கு கோயில்கள் கிடையாது. கோயில்கள் வழிபாடை கொண்டு வர்றவங்க நம்ம சமணர்கள் தான், ஜெயின்ஸ் தான் கோயில்கள் வழிபாடை கொண்டு வராங்க. அப்படி அவங்க கொண்டு வரும்போது அவர்கள் தங்களுடைய பள்ளிகள் கோயிலுக்குள்ள கொண்டு போய் சிலையை வச்சு வழிபாடு செஞ்சாங்க. முத இந்தியாவில் சிலை வழிபாடு கொண்டு வந்தவர்கள் சமணர்கள், ஜெயின். அதுக்கு பின்னாடி
பௌத்தர் பரிநிர்வாணம் ஆனோடனே அவருக்காக விகாரிகளும் ஸ்தூபிகளும் கட்டும் பொழுது இந்த பௌத்தர் அரச மரத்துக்கு கீழே இருந்துதான் ஞானம் அடைந்தாருங்கிற அடிப்படையில அரச மரத்துல அவர் சிலையை வச்சு வணங்கி வந்த அந்த ஒரு 13 நூற்றாண்டுகள், அதாவது கிமு 600 இருந்து கிபி 7ஆம் நூற்றாண்டு 1300 ஆண்டுகள் வணங்கி வந்த வழக்கமுங்க இந்த அரச மரத்துக்கு கீழே பௌத்தர் சிலையை வச்சு. பின்னாடி 7ஆம் நூற்றாண்டுல உருவான சைவ சமயத்துக்கு பின்னாடி அரச மரத்துல இருக்க பௌத்தர் சிலைகள் எல்லாம் எடுத்துட்டு இப்ப பிள்ளையார் சிலைகளை வச்சு நம்ம வணங்குறோங்க. இதாங்க உண்மை. இந்த உண்மையை கொஞ்சம் புத்த பூர்ணிமால சொல்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப நன்றிங்க.